வணக்கம் அவர்களே. ஊரா ரெண்டு பட்டா ஏதோ கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற கதையா ஊர்ல எவனும் அடிச்சுக்கிற ஒரு எஃபெக்ட் நம்ம நாட்டுல நம்ம விவசாயத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதான் நிஜமா போயிட்டு இருக்கு. எங்கேயோ எவனோ அடிச்சுக்கிட்டு சாவறதுக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் தலையில மிகப்பெரிய பேரிடி வந்திருக்கு. ஒண்ணு பார்த்தோம்னா இந்த கோடை மழை சம்மந்தமே இல்லாத நேரத்துல நிறைய இந்த வெப்பச்சல மழை பெஞ்சதுனால இந்த ஐஸ் கட்டிகள் நிறைய விழுந்ததுனால ஆலங்கட்டிகள் விழுந்ததுனால நிறைய பகுதிகள் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இதுல இருந்தே நம்ம மீண்டு வெளியே வரல. இதுக்குள்ள தலையில ஒரு பெரிய பேரிடி விழுந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் சப்ளை ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது உரங்கள் எல்லாமே இனி இம்போர்ட் பண்ணி பண்றதுல ரொம்ப மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். சரியான டைம்ல உரங்கள் கிடைக்காது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. சேம் சில பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்துகள், நோய் மருந்துகள், களைக்குழிகளோட விலை அப்படிங்கிறது டாப்ல போயிடுச்சு. பர்டிகுலரா பார்த்தோம்னா இந்த கிளிபோசேட் அம்மோனியம், மூணாவது பார்த்தோம்னா இந்த பாரகோட் நடக்கக்கூடிய நில களைக்குழிகள் எல்லாமே நெருப்பு மருந்தா இருக்கட்டும், ரவுண்டப்பா இருக்கட்டும், கிளைசலா இருக்கட்டும், இல்ல கமக்சோனா இருக்கட்டும், அது இல்லாம இந்த ஸ்வீப்பர் டெக்னிக் கிளிபோசேட் அம்மோனியம், இந்த மூணும் ரொம்ப அதிகமான விலைக்கு போயிடுச்சு. பர்டிகுலரா இப்ப இருக்க நிலைமையில ஒரு 15-20 நாள், மார்ச் 15-20 தேதிக்குள்ள மட்டுமே 40 ரூபா to 50 ரூபா வரைக்கும் ஒரு லிட்டருக்கு ஏறி இருக்குது அப்படிங்கிறது. கையில இருக்கக்கூடிய ஸ்டாக்களுக்கு மட்டுமே விலை இப்படி ஏறி இருக்கு. நிறைய கம்பெனிகள்ல இந்த பர்டிகுலரா இந்த கிரமக்சோன் டெக்னிக் சொல்லக்கூடிய இந்த டெக்னிக் கையில ஸ்டாக்ல, குளுக்கோசேட் அம்மோனியம் கையில ஸ்டாக்ல, எல்லா கம்பெனியுமே கையில இந்த ஸ்டாக்குகளை விலை கூட்டி தான் வித்திருக்காங்க. இனி ஒரு காலங்களில் வருமா அப்படிங்கிறது டவுட்டா இருக்கு. பர்டிகுலரா இந்த சம்மர் பயிர் முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய விவசாயிகள் களைக்கொல்லிகள் அடிச்சுட்டு பயிரை காயப்படுவோம். இந்த இடத்துல களைக்கொல்லிகளுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் ஏற்பட போகுது. கிளைபோசெட்டோ பிளஸ் கிரமக்சோனோ இல்ல இந்த குளுக்கோசேட் அம்மோனியமோ தாறுமாறா விலை ஏறி இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க இதை வாங்கி வச்சுக்க ஐடியா இருந்துச்சா இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா பிரைஸ் ஏறி இருக்கு. இதுக்கு எந்த வகையிலுமே யாருமே காரணமா அமைய வாய்ப்பு இல்லை. உலக நாடுகள் ஏற்படக்கூடிய ஷார்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் அந்த விலை ஏறி இருக்கு. விவசாயிகள் யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நான் அறிவுரை கொடுக்கணும்னு நினைச்சேன். எங்கேயாவது கைவசம் பழைய சாக்கள் இருந்ததுன்னா பழைய விலை கிடைச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிறதா இது மூலம் சொல்லி காசுறேன். அடுத்த வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட பயிர்கள்ல எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற பத்தி அடுத்த வீடியோ போட்டுருக்கும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.